செய்யக்கோரி விவசாயிகள் அன்புமணி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், சரியா எத்தனை மணிக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு? இந்த வழக்குடைய பின்னணி என்ன? சதீஷ், சரியா எத்தனை மணிக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு? இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், சரியாக 10:30 மணிக்கு நீதிமன்றம் தொடங்கியதும் முதல் தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. நீதிபதிகள் பவானி சுப்பராயன் மற்றும் டி.எஸ். சிவஞானம் ஆகியோர் கொண்ட அமர்வு தான் இந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரித்திருந்தது. அவர்கள் தான் இந்த தினம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றனர். சரியாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகம் வந்திருந்த நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தான் இந்த 8 வழிச்சாலை திட்டமானது, அதாவது சேலத்திலிருந்து சென்னை அடைவதற்கு மிக விரைவாக 3 மணி நேரத்தில் சென்னை அடைவதற்கு ஒரு சாலை திட்டம் செயல்படுத்தப்படும், 10,000 கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அறிவித்திருந்தார். அந்த பிப்ரவரி மாதம் அறிவித்த அந்த அறிவிப்பை அடுத்ததாக ஏப்ரல் மாதமே, அந்த விஷயம் கூட யாருக்கும் பெரிய அளவில் தெரியவில்லை, ஏப்ரல் மாதமே இந்த திட்டத்திற்கு நெடுஞ்சாலை ஆணையம் மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் விண்ணப்பம் கோரி விண்ணப்பித்திருந்தனர். அதுக்கு பின்பாக மே மாதம் திடீரென்று ஒரு அறிவிக்கையானது சில நாளிதழ்களில் வெளியானது. அந்த நாளிதழ்களில் தான் இந்த திட்டத்திற்காக தமிழகம் முழுவதும், அதாவது இந்த சாலை பயணிக்க இருக்கிற 5 மாவட்டங்களில் குறிப்பாக 2560 ஹெக்டேர் அளவிற்கான நிலத்தை கையகப்படுத்தப் போகிறோம் என்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் 3A என்பார்கள். அந்த அறிவிக்கை வெளியானது. அந்த அறிவிக்கை வெளியான 21 நாட்களுக்குள் நிலத்தை இழக்க இருப்பவர்கள் ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டும் என்றால் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது ஒரு அறிவிக்கை வெளியானது என்றும் 21 நாட்களுக்குள் தங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற விவரம் கூட பல விவசாயிகளுக்கு தெரியாமல் அந்த கால அவகாசம் முடிந்துவிட்டது. அதற்கு பின்பாக இந்த மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அளித்திருந்த அந்த விண்ணப்பத்தில் தான் இந்த திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட இருக்கின்ற நிலத்தில் 100 ஹெக்டேர் அளவுக்கு வனத்துறை காப்புக்காடுகள் நிலம் குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றதற்கும், மேலும் இந்த சாலை பயணிக்க இருக்கிற 277 கிலோமீட்டர் தூரத்திற்கும் உள்ள 2560 ஹெக்டேர் நிலங்களில் சுமார் 70% மேலான நிலங்கள் தற்போது விவசாயம் நடந்து கொண்டிருக்கும் விவசாய நிலங்கள் என்ற தகவல் வெளியானது. இந்த தகவல் வெளியான உடனடியாக இந்த 5 மாவட்டங்களிலும் நிலத்தை இழக்கக்கூடிய அந்த விவசாயிகள் கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அறிவிக்கை வெளியாகி 21 நாட்கள் முடிந்த உடனாக மே மாதம் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினர் விவசாயிகளின் நிலங்களில் இறங்கி கற்களை போட்டு நிலங்களை அளவிட தொடங்கினர். அதுக்கு பின்பாகத்தான் இந்த 5 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. விவசாயிகள் தங்களது நிலங்களுக்குள் அதிகாரிகளை நிலங்களை அளப்பதற்கு அனுமதிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பல்வேறு அடக்குமுறைகளின் மூலமாக விவசாயிகளை நிலத்திலிருந்து வெளியேற்றி இந்த நிலங்களை அளக்கும் பணியாக நடந்து வந்தது. அந்த சமயத்தில் தான் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் சார்பில் ஒரு வழக்கும் மற்றும் 35 விவசாயிகள் பூவுலகின் நண்பர்கள் அமைப்புகள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்று பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் முக்கியமாக 2 விஷயங்கள் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. குறிப்பாக சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி ஒரு திட்டத்திற்கு கிடைப்பதற்கு முன்பாகவே நிலத்தை அளவிடுவதற்கும் நிலத்தை கையகப்படுத்துவதற்கும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் சென்னை சேலம் இடையே அமையவிருந்த 8 வழிச்சாலையை திட்டத்தை ரத்து செய்ய கோரி பல்வேறு விவசாய அமைப்புகள் சார்பாகவும் அன்புமணி ராமதாஸ் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் சில நிமிடங்களில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதமே இந்த அனைத்து தரப்பு தங்களுடைய எழுத்துப்பூர்வமான வாதங்களை நிறைவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு பிறகு இந்த நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இந்த திட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. பாரத் மாலா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நிலம் கையகப்படுத்தக்கூடிய அறிவிப்புகளை செய்தித்தாள்களில் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டது. அதற்கு சுற்றுச்சூழல் அனுமதியும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விவசாய நிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதன் காரணமாக பெரும்பாலான சுமார் 2800 ஹெக்டேருக்கு மேல் அளவிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி பல்வேறு விவசாய அமைப்புகள் சார்பாகவும் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறது.
ஆனால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு மாற்றத்திற்கும் இந்த திட்டம் உள்ளாகி இருக்கிறது. கடுமையான எதிர்ப்பின் காரணமாகவும் சுற்றுச்சூழல் அனுமதியை பெறுவதில் இருந்த பல்வேறு சிக்கல்கள் காரணமாகவும் 8 வழிச்சாலையாக அறிவிக்கப்பட்டு இருந்த திட்டம் பிறகு 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்டது. கையகப்படுத்தக்கூடிய நிலங்களின் அளவும் சற்று குறைக்கப்பட்டது. ஆனால் தொலைவில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. சென்னை சேலம் இடையே பல்வேறு மாவட்டங்களை கடந்து வரக்கூடிய இந்த திட்டம் குறிப்பாக வனப்பகுதிக்குள்ளாகவும் வருகிறது. எனவே கல்வராயன் மலையை மையத்திற்குள்ளாக கல்வராயன் மலையை ஒட்டி வரக்கூடிய அந்த சாலை பகுதியில் மற்றும் மாற்றப்பட்டு மற்ற எந்த வழிகளிலும் மாற்றம் செய்யப்படாமல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பது அரசுடைய அறிவிப்பாக இருந்தது. தற்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்விக்கான தீர்ப்பை இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்க இருக்கிறது. இந்த செய்தியை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் சதீஷும் மதனும் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் தொடங்கலாம். சதீஷ், இந்த திட்டம் பாரத் மாலாவுடைய ஒரு திட்டம், அந்த திட்டத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திட்டம் முதல்ல 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சில மாற்றங்கள் செய்யப்பட்டது, 7,000 கோடியாக குறைக்கப்பட்டது. வேறு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் திட்டம் சந்திச்சிருக்கு? தற்போது நீதிமன்றத்திற்கு எந்த விஷயத்தில் நீதிமன்றம் மொத்தமாக திட்டத்தை ரத்து செய்ய முடியுமா அல்லது கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இதனுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும்? சதீஷ், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரத் மாலாவுடைய திட்டம் ஒரு பகுதியாக பகுதிகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்றதுதான் கோரிக்கை. நீதிமன்றம் எந்தெந்த விஷயம்லாம் கவனத்தில் எடுத்திருக்கோம்? இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன? கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் சென்னை சேலம் இடையே 8 வழிச்சாலை திட்டம் அமைக்கப்படும் என்றும் இந்த திட்டம் 10,000 கோடி ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருந்தார். அதற்கு அடுத்ததாக பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் மாதமே இதற்கான பணிகளும் நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளை மத்திய மாநில அரசுகள் தொடங்கியிருந்தன. வழக்கமாக நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 2014 கீழ் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இது போன்ற விதிவிலக்கு பெற்ற 13 திட்டங்களில் ஒன்றாக இதை கருதி அந்த திட்டத்தில் இதனை கையகப்படுத்தாமல் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து ஆணையம் சார்பாக அந்த நிலங்களை கையகப்படுத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் அது போன்ற வகைப்படுத்துதலின் கீழ் இங்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது, விவசாயிகளுடைய உரிமை பறிபோகிறது, அவர்களுக்கு தேவையான இழப்பீடு கிடைக்காது என்பது போன்ற பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் அரசு எடுத்த கொள்கை முடிவில் எங்களால் தலையிட முடியாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்திருந்தது. அதே நேரத்தில் மற்ற 2 முக்கிய நபர்கள் சார்பாக பல்வேறு இந்த திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் பாமகவுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக விவசாய நிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் விவசாய நிலங்களை மையப்படுத்தியே சுமார் 2880 ஹெக்டேர் நிலப்பகுதிகள் இந்த சாலை திட்டத்தின் காரணமாக பறிபோகும். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய சாலையை விரிவாக்கம் செய்து கொள்ளுங்கள், புதிதாக விவசாய நிலப்பகுதிகளுக்குள் வேண்டாம் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் வாதங்கள் சுமார் 4 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் இறுதி வாதமானது டிசம்பர் மாதம் நடைபெற்றது. தற்போது அந்த வழக்கில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. இது தொடர்பாக கடுமையான எதிர்ப்பு எழுந்த சேலம் மாவட்டத்தில் நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், தற்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பை விவசாயிகள் எந்த அளவுக்கு ஆவலோடு எதிர்பார்த்திருக்காங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு அவங்க கிட்ட, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? சேலம் சென்னை இடையேயான இந்த 8 வழி சாலை அறிவிப்பு வெளியானதிலிருந்து விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவித்து வந்தார்கள், பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று
ஆட்சேபனை மனுக்களை வழங்கி வந்தார்கள். பலர் நீதிமன்றங்களை சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு நில உரிமையாளர்களும் விவசாயிகளும் சமூக அமைப்புகளும் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக TS சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் சிறப்பு அமர்வு இந்த வழக்குகளை விசாரித்து இதுவரை ஒவ்வொரு முழு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் வழக்காக எடுத்து தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே இருக்கக்கூடிய பூலாவரி கிராமத்தில் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் இந்த வழக்கை வந்து தற்பொழுது இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கினுடைய மனுதாரர் ஒருவர் இங்கே இருக்கிறார். மோகன சுந்தரம் என்பவரும் இந்த வழக்கில் வந்து ஒரு மனுதாரர். தற்பொழுது நாம் இந்த மோகன சுந்தரம் அவரிடம் பேசுவோம். இந்த தீர்ப்பு வந்து எப்படி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஐயா, இப்போ வந்து தீர்ப்பு வந்து எங்களுக்கு சாதகமாக வரும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீதியரசர்கள் கண்டிப்பாக எங்களுடைய விவசாயத்தையும் மண்ணையும் நம்ம இயற்கையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க ஐயா. குறிப்பாக வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அரசியல் கட்சி இது மாதிரிலாம் உங்களுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது? அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 2-3 கட்சிகள் பிரதான கட்சிகள்லாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் எந்த விதமான இதுவும் சொல்லலைங்க. ஆனால் ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்க. விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டத்தை நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி முதல்வர் காலம் பூரா ஒரு பொய்யை சொல்கிறதா இன்றைக்கி அதே பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காரு. விவசாயத்தை நான் காப்பாற்றக்கூடிய விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டத்தை நான் செயல்படுத்த மாட்டேன் சொல்ல முதல்வர் இன்றைக்கு வரைக்கும் எங்களை உளவுத்துறை எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த உளவுத்துறை வாபஸ் வாங்கலை. 8 வழிச்சாலைக்காக போட்டிருக்கக்கூடிய தாசில்தார் அலுவலகத்தை ஒன்றும் செயல்பட்டு இருக்குது. அப்போ இவர் எங்கே போய் விவசாயத்தை காப்பாற்ற எங்கே விவசாயத்தை அழிக்கக்கூடிய திட்டங்கள் நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறது முரண்பாடாக இல்லைங்களா? அதனால் இவர் பொய்யான தகவலை சொல்கிறாங்க. அதனால் பிஜேபியும் ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் தோற்கடிக்கிறதுக்கான பிரச்சாரத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோங்கய்யா. அதே போல் இங்கே வந்து இந்த 8 வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருள் அவர்கள் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீர்ப்பு வந்து எப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு கண்டிப்பாக விவசாயிகளுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக தான் அமைன்னு நினைக்கிறோம். ஏற்கனவே வந்து நீதிபதிகள் வந்து விவசாயிகளுக்கு சாதகமான சில இதெல்லாம் சாதகமாங்கிறதில்ல மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் ஏற்கனவே எழுப்பியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது விவசாயிகளுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. குறிப்பாக இந்த இன்றைக்கி வந்து இங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க, ஒன்றா கூடியிருக்காங்க. இதே போல் அடுத்த கட்டமாக ஒருவேளை இந்த தீர்ப்புக்கு பிறகு எப்படி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும்? இந்த தீர்ப்பு சாதகமாக வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சாதகமாக வரும்னு நம்புகிறோம். சாதகமாக வந்தாலும் இந்த மாதிரியான 1956 தேசிய நெடுஞ்சாலை சட்டம் மாதிரியான ஒரு காலாவதியான ஒரு சட்டங்கள்லாம் வந்து இருக்கிறது வந்து என்றைக்குமே விவசாயிகளுக்கு ஒரு பேராபத்தாக தான் இருக்கும். அதுக்காக 8 வழிச்சாலை எதிர்ப்பியமானது தொடர்ந்து அந்த மாதிரியான காலாவதி ஆகக்கூடிய சட்டங்களை மாற்றுவதற்கு தேவையான மக்கள் போராட்டங்களை எடுக்கவும் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக இங்கே இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வீரபாண்டி அருகே இருக்கக்கூடிய இந்த புலாவரி கிராமத்தில் வந்து ஆண்டு தமிழக அரசு தரப்பில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 8 வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. எனவே தற்போது இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்த முடியாது. அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பாகவும் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த 2018 ஆண்டு மே மாதம் தமிழக அரசு தரப்பில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை முதல் சேலம் வரையிலான 8 வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கடுமையான விவசாயிகளை பாதிக்கக்கூடிய திட்டம் என்பதன் காரணமாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடப்பட்டன. அந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது.
விவசாயிகளை பாதிக்கக்கூடிய திட்டம் 8 வழிச்சாலைக்கான நிலம் கையகப்படுத்துவதால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 8 வழிச்சாலை திட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் முழுவதுமாக ரத்து செய்வதாகவும் அந்த அரசாணையை முற்றிலுமாக ரத்து செய்வதாகவும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்